தமிழக வெற்றி கழகத்துடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 கோலப்பன் சார் வணக்கம் சார். நாளை தேனியில் ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி என்பது குறித்து அறிவிக்கப் போவதாக அவர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அதிமுக பாஜக கூட்டணியிலேயே அவர் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? சார், அதாவது அண்ணன் கார்ல ஏறும்போது அவங்க பத்திரிகையாளர் கேட்டதுக்கு நாளை பார்க்கலாம்னாரு, நாளை அறிவிப்பேன்னாரு. ஆனா கூட்டணி அறிவிப்பேன்னு சொன்னாரா, இல்ல நாளைக்கு கூட்டத்துல கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு பின்னும் முடிவு அறிவிப்பேன்னு சொல்றாரா, எது அறிவிப்பேன்னு தெரியாம நான் வார்த்தைகள் விட முடியாது. ரெண்டாவது, நீங்க கேக்குற மாதிரி தாவேக்கா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம். ஒரு தலைவர் லீடர் வந்து இப்ப நடத்திட்டு இருக்கிறது வந்து நம்ம வெளிப்படையா நடத்திட்டு இருக்காருமாங்க. இப்ப ராமதாஸ் நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னாங்க, அப்புறம் இல்லன்னு அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால கூட்டணி பேரங்கள் எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம வெளியே பேசுறது வந்து ஒரு அரசியல் நாகரிகமும் இருக்காதுங்கிறதுனால நான் அதை அண்ணன் என்ன பேசுறாரோ அது வரைக்கும் நம்ம அமைதியா போவோம். நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, அவர் வந்து அதிமுகவோட பயணிப்பாரா என்டிஏவோட பயணிப்பாரானா, என்டிஏ கூட அவர் பயணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அவர் அதிமுகல மனம் திருந்தி அண்ணா சொன்னது போல் தம்பிக்கு மனமாற்றம் தான் நமக்கு தேவைன்னு சொன்னது போல எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம வந்து மனம் மாற்றி அவர் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறி வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் பதவியை வச்சே நம்ம வந்து அரசியல் நடத்தலாம்னு மனம் மாறி வந்தால் அதிமுகவிலேயே அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது எங்களுடைய உரிமை போராட்டமே. அதான பொதுச் செயலாளர்ங்கிறத ஒருங்கிணைப்பாளர்ங்கிறத கொண்டு வாங்க. இல்ல அந்த பொதுச் செயலாளர்ங்கிற அங்கீகாரம் நம்ம சட்டத்திட்ட விதிகளை மாத்துறது தவறு. இதுதானே அண்ணன் நடத்துற சட்ட போராட்டம் ஒழிய எடப்பாடி பழனிசாமி எங்கேயா முதல்வராக வேண்டாம்னு ஒன்னும் அவரோடு சொல்லவே இல்லையா. இன்னொன்னு, இப்போ நாளை அவர் தேனியில அவர் ஆதரவாளர்களோட ஆலோசனை, இதற்கு முன்பு சென்னையில் ஆலோசனை, அந்த ஆலோசனை வந்து ஒரு இந்த மராத்தான் ஆலோசனையா தொடர்ந்துகிட்டே நீடித்து கொண்டே இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போதைக்கு அவருக்கு இவரோட நிபந்தனைகள் தான் என்ன அதிமுகவில் இணைவதற்கு? டிடிவி தினகரன் கூட எனது சகோதரன் சொல்லி இணைஞ்சிட்டாரு. இவர் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு என்ன அவரு ஒன்றிணைந்த அதிமுக தான் எனது விருப்பம்னு அவர் ஏற்கனவே சசிகலா போல மீண்டும் அவரு போன வாரம் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. இல்ல சார், நேற்று கூட அவர் விமான நிலையத்துல ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணுங்கிறாரு. அவர் ஒன்றிணைந்த அதிமுக தான் அவர் வந்து சட்ட போராட்டமே நடத்துறாரு. அந்த சட்டத்திட்ட விதிகளை மாற்றக்கூடாதுங்கிற வழிய அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்களோடோ இல்ல அங்க இருக்கிற மற்ற நிர்வாகிகளோட எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாகுபாடு கிடையாது. எல்லாமே அண்ணன் தம்பியா தான் பழகிறோம். இப்ப அண்ணன் டிடிவி தினகரன் வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டாரு. அவரு வந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிதான் வந்தாரு. அது எதுக்காக பயன்படுத்தினாரு? நோக்கம் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கம். அவர் வந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னோ இல்லைன்னா திமுகவை விரட்டணும்னோ அவரோட நோக்கம் கிடையாது. அவரோட நோக்கமும் அதிமுக வந்து இவர் கையில இருக்க கூடாதுங்கிறது ஆரம்பத்துல இருந்து அவருடைய சண்டையும் அவருடைய கட்சி ஆரம்பிச்சதும் அவர் மனமும் வந்து பொய்யாச்சு, அண்ணன் தம்பியா சேர்ந்தாச்சு. அப்ப இது குக்கருக்கு அது வேலை இல்ல, ரெட்டைலைக்கு தாங்க வேலை. சரி, அவரு அண்ணன் தம்பி ஆயிட்டா இருந்தீங்களா? அவர் அதிமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். அவருக்கும் ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கலாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்தில் வெற்றி தான் கண்டிருக்காருடைய தோல்வி கிடையாது. யாரை சேர்க்கணும்னு சொன்னாரோ அதுல ஒரு பாட்டை சேர்த்துட்டாரு. சரி, தினகரனை சேருங்கன்னு சொன்னாரு, தினகரனை சேர்த்தாச்சு. இல்ல, ஓபிஎஸ்க்கு அவர் உடன் இருப்பவர்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா தொடர்ந்து அவரிடம் இருந்த மனோஜ் பாண்டியன்ல இருந்து அங்க ஜேசிடி பிரபாகர் முதல் கடைசியாக வைத்திலிங்கம் வரை, இப்போது அந்த எம்பி ராமநாதபுரத்துல மாநிலங்களவை எம்பி தர்மர் வரை ஒவ்வொருத்தராக கலந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் என்னதான் நிபந்தனை, என்னதான் பேச்சுவார்த்தை, முடிவு எடுத்து அறிவிப்பீங்க? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க கேட்டது சொல்லிடுறேன். இப்ப ஒவ்வொருத்தரா போறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் படைக்களத்துல நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணன் ஓபிஎஸ் சட்ட போராட்டம் நடத்தினவரு தனியா, அண்ணன் வைத்திலிங்கமும் தனியாவே அபிடேட் போட்டு வழக்கு நடத்தினாரு.
வழக்கு நடத்தினாரு. மனோஜ் பாண்டியனும் தனியாவே வழக்கு நடத்தினாரு. ஜெயஸ்ரீ பிரபாகரும் தனித்தனியாவே வழக்கு நடத்தினாங்க. வழக்கு நடத்துறவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் உண்மை. அவங்க பிரிஞ்சு பாதையை மாறி போறாங்க. அதாவது அண்ணன் வந்து நடத்திய வழக்குல அவரு ஆணித்தரமா நிக்கிறாரு. மத்தவங்க நடத்தின வழக்கும் போட்டாங்க. நீங்க அண்ணன் கூடவே அவங்க வழக்கு போட்டாங்களா? இல்லையே. அவங்கவுங்க தனித்தனியா தானே வழக்கு போட்டிருந்தாங்க சட்ட போராட்டத்துல. பொதுச் செயலாளர் செல்லாது, பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி மனோஜ் பாண்டியனும் தனியா தான் வழக்கு போட்டிருந்தாரு, இவரும் தனியா தான் வழக்கு போட்டிருந்தாரு. அண்ணன் நடத்துற வழக்கு தான் இன்னைக்கு மூல வழக்கா வந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கு. அது சின்ன முடக்கப்படுமாங்கிறது தெரியாது. சின்ன முடக்கப்படக்கூடிய சூழ்நிலைய பாஜக உருவாக்குச்சுன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருக்கார கூப்பிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாரு, காரியம் ஆக வேண்டாம்னா விட்டு தள்ளிடுவாரு. அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் நுணுக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அதனால அண்ணன் ஓபிஎஸ் அவரோட சார், அதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வியூகம் வந்து பொறுமையாக செயல்பட முடியும். ஏன்னா கூடால இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு திரும்பி ஓடிடுவாங்க. ஆனா தொண்டர்கள் எங்கேயும் மாறல. நீங்க நல்லா புரிஞ்சிருக்க. போனவங்க எல்லாம் நிர்வாகி தான், நிர்வாகி கிட்ட 10 பேர் தான் இருப்பான். ஆனா அங்க இருக்க தொண்டன் தான் ஓட்டு போடணும். அதை நீங்க நல்லா புரிஞ்சிருக்க. அந்த தொண்டர்கள் எங்கேயுமே போயிட்டாங்களா சார்? அன்னைக்கு வைத்திலிங்கம் முன்னில ஒரு 10,000 பேர் தொண்டர்கள் தான் நினைச்சிருக்காங்க. ஓபிஎஸ் ஆதரவு தொண்டர்கள் வாங்க சார். அது பிறகு பிரியாணி போட்டு கொடுக்கல, காசு கொடுக்கல, எங்களுக்கு பணம் தாரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கூட நிறைய பேர் மறியல் பண்றாங்க. அதுவும் நீங்க பார்க்க தானே செய்யறீங்க. அதுவும் ஒரு கூட்டங்கள்ல நடக்க தானே செய்யுது. எங்களுக்கு போராட்டம், சாலை போராட்டமே நடத்துறாங்க மக்கள். அதனால அந்த மக்களை எல்லாம் நம்ப கூடாது. நம்ம மக்கள் வந்து தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, நம்ம கட்சி சேர்த்து போயிரும். நீங்க அவருக்கு 10,000 பேரை கூட்டிட்டு போயிட்டா 10,000 ஓட்டு மட்டும் போதுமா? ஒரு அண்ணன் ஸ்டாலினுக்கு போதுமா? எடப்பாடி அதாவது வைத்திலிங்க அண்ணனை கூட்டிட்டு போய் 10,000 பேரை கிடைச்சா அந்த 10,000 ஓட்டு மட்டும் போதுமா? ஒருத்த நாள்ல அந்த ஏரியா தஞ்சாவூர்ல இருக்கிற மக்கள் விரும்பணும், ஏத்துக்கிட்டாதான் ஓட்டு விடும். சரி நாஜர், நிறைவா ஒரு கேள்வி. நாளை வந்து ஓபிஎஸ் வந்து அவர் முடிவை அறிவிப்பாரா மாட்டாரா? தாவேகாவுடனா அதிமுக பாஜக கூட்டணியுடனா? உங்களோட விருப்பம் என்ன சொல்லுங்க சார். பல விருப்பம். அதாவது என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பமா கேட்டா இல்ல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு கேட்டா நான் தாவேகாவோட நம்ம அதாவது இப்ப அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம தாவேகா கூட இணைந்து அரசியல் பண்ணணும். அரசியல் வேண்டான்னு சொன்னா நம்ம அரசியல் விட்டே துறவரம் பண்ணிடணும் சார். 3 பாயிண்ட் தான் சார். ஒன்னு துறவரம், நமக்கு இந்த 2026 தேர்தல் களத்தை விட்டு ஒதுங்கிடணும். இல்ல நம்ம அரசியல் பண்ணணும், மக்களுக்காக சேவை செய்யணும்னு முடிவெடுத்து வந்தோம்னா நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம தாவேகா கூட பயணிக்கணும். இல்ல அசிங்கப்பட்டாலும் சரிதான், அவமானப்பட்டாலும் சரிதான், நம்ம வந்து அரசியல்ல இருக்கணும்னு நினைச்சோம்னு வைங்களேன், என்டிஏ கூட்டணி போலாம், இல்ல டிஎம்கே கூட்டணி போலாம் சார். இந்த 3 தான் முடிவு. என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். இது அண்ணனுடைய கருத்து நீங்க இருக்கிறாங்க உடனே ஓபிஎஸ் ஆதரவாளருடைய கருத்துன்னு போட்டு பிளாஸ் பீஸ் அடிச்சுறாங்க தலைவர் சார். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க கேட்டதுனால இந்த 3 வழி தான் உண்டு. இந்த 3 வழியில எந்த வழி அண்ணன் எடுக்கிறாரோ அந்த வழிக்கு நாங்க தொண்டர்கள் அணிவகுத்து தயாரா இருக்கிறோம். தொண்டர்கள் எங்குமே மாறல சார். ஆனா எங்களுடைய தலையான குறிக்கோள் என்னன்னா அரசியல் பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் வந்து இத்தனை ஆண்டு காலம் மக்களா பணியாற்றிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியிலும் நம்ம பிரபலியமா இருக்கிறதுனால அதை தாவேக்காக நாங்க போறோம்னு சொல்றோம். ஆனா நாங்க போறோம் சொல்லும் போது தாவேக்கா ஆதரிக்கிறாங்களா, வரவேற்கிறாங்களா, இல்ல அதை பத்தி பேசுறாங்களாங்கிற எண்ணங்களும் எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஒருவேளை பேசாத இடத்துல நாங்க வந்து போகணும்னு சொல்லி நாங்க அவமானப்பட்டு விடக்கூடாதுங்கிறது எங்க மனசுல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதனால கொஞ்சம் பொறுத்துறீங்க. காலம் நேரம் இருக்கு. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. பெரிய சின்னங்களும் கொடிகளையும் வச்சிட்டு இருக்கிறவங்களே அல்லாடிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இதே போலதான் 2024 போய் பாரத பிரதமர் சொல்லிட்டு வந்தாரு. திரும்பி 10 நாள் கழிச்சு கூட்டணி உடைஞ்சு போச்சு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி இவரு சொல்றாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி நம்ம அண்ணன் தினகரன் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் மழுப்பிட்டு ஓடுறாரு பதில் கேட்டா. எடப்பாடி தலைமையில கூட்டணியா இல்ல? இப்பவுமே நீங்களே பாத்துருங்க. எப்பவுமே நீங்க ஒண்ணு எடுத்துருங்க சார். திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி தான் களத்துல இதுவரைக்கும் நின்றுருக்கு. ஆனா இந்த தடவை தான் புதுசா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி நிக்குது. எங்கேயாவது அண்ணா திமுக கூட்டணி இருக்காங்கிறது தெரியல. அதனால
இந்த சூழ்நிலையை கருத்துல கொண்டுட்டு அண்ணன் கொஞ்சம் அதை சாதகமா எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துவார், அரசியல் உத்தியை பயன்படுத்துவார். ஓகே சார், நன்றி சார், எங்களோட வந்து இணைந்து இந்த புதிய தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுமைக்கு மிக்க நன்றி.